பாமகவினுடைய இரு பெரும் தலைவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தந்தையார் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தினது கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அரசியல் களத்துல. அப்போ ஒட்டுமொத்தமாக ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த இயக்கம் ஒட்டுமொத்தமான பாட்டாளி மக்களுக்கு சொந்தமானது. முன்னாடி ஈவன் தலித் தலைவர்கள் பல பேரை உள்ளுக்கு அடக்கிய ஒரு சமத்துவமான ஒரு கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி காலப்போக்கில் அது ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கான ஜாதி கட்சியாக நிலை உருமாறினதுல மிக முக்கியமான பங்கை வகித்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்னதான் அவள் சமூக போர்வையில சமூகத்தின் பால் அவர் ஒட்டுமொத்தமான அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு கட்சியாக நடத்தணும்னு ஒரு செயல்பாடுகளை எடுத்தால் கூட களத்தில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய போராட்டங்களும் களத்தில் அவர்கள் தலித்துகளுக்கு எதிராக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள் நிறைந்த பல்வேறு மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி அது வன்னியர்களுக்கான ஒரு பெருவாரியான கட்சி அப்படிங்கிறதை ஒரு சர்டிபிகேட் அடித்து முத்திரை குத்தின மாதிரி உருவாக்கி வைத்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அறியப்படுகிறது. இன்றைக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கின அந்த கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அரசியல் ரீதியாக ஒரு சில கட்சிகள் அதை ஆதாயமாக பார்க்கிறது. அதே சமயம் இந்த பிளவை வைத்து குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தில் வரக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது.